வணக்கம். இன்றைக்கி FQ குக்கிங்கில் வந்துட்டு சேனக்கிழங்கு வச்சு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு குழம்பு செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ சேனக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்க தோல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது சீவி எடுத்துருங்க. பாருங்கள், சீவியாச்சு. இப்போது இந்த சேனக்கிழங்கை நம்ம பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ இது குழம்பு செய்யறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்க, ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அது இது கூட சேர்த்திக்கிங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 சின்ன ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு எப்பவும் சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கோம், அதையும் இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் இந்த சேனக்கிழங்க இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான 6 கப்பு தண்ணி வந்து சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கலரி விட்டுக்குங்க. பாருங்க, சேனக்கிழங்கு வந்து பாதி வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், சேனக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி வைக்கலாம். பாருங்கள், சுவையான சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது, இடுப்பளிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசையோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.